எங்கள் அண்ணனுக்கு இது வந்துருச்சு ஃபீவர். அதனால் கண்டிப்பாக டேப்லெட் சாப்பிட மாட்டேன். எதை கொடுத்தாலும் சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட மாட்டேன். நான் மாத்திரை எப்படி உனக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு என்ன செஞ்சேன், வாழைப்பழத்துக்கு மாத்திரை வச்சு கொடுப்போம், ஈஸியாக முழுங்கிடுவான்னு சொல்லி வாழைப்பழத்துக்கு நடுவில் அந்த மாத்திரை வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டான். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வாழைப்பழம் நல்லா தான் இனிப்பா தான் இருந்துச்சு, உள்ள இருந்து விதை தான் கசந்துச்சு, துப்பிட்டேன் அப்படின்னா. நான் கொடுத்தது அதை சாப்பிடுச்சான். நம்ம யோசிக்கிற விட அவன் அதிகமாக யோசிப்பான். ஏன்னா வாத்தியார் பாடத்து போய் சொல்லியிருக்காரு, திணை விதைத்தவன் திணை இருப்பான், வினை விதைத்தவன் வினை இருப்பான். இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க எதோ விதைச்சிருக்கீங்க தெரியுது. அது மூலம் அறுத்துட்டு அப்புறமேல் வாங்க எம்எட் படிச்சு எதை போய் விதைச்சிருக்கீங்க, இதுதான் வசப்படாதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஆரம்பிச்சால். எழுத்துக்கள் பல வகைப்படும், ஆயுதெழுத்து, மெய்யெழுத்து, உயிரெழுத்து, இதெல்லாம் கேட்க வேண்டிய எங்க தலையெழுத்து அப்படின்னா. அந்த எம்எட் படிச்சு என்ன சொல்லி மூடி வச்சுட்டு முறுக்கு வியாபாரம் பண்ணி பழிச்சிக்கிட்டு இருக்காரு பாவம் வாத்தியார் தொழில். அப்படி இப்போ ஒரு முக்கியமான விஷயம், பரீட்சைன்னு ஒன்று வரும். இதில் தான் பயங்கர வித்த காட்டுவாங்க. நாளைக்கு பரீட்சை இன்னைக்கு சில நோட்ஸை வாங்குவாங்க. நீங்கள் தமிழ் நாளைக்கு தமிழ் பரீட்சை வேண்டிய எந்த கைடுமே இல்லை. தமிழ் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா கடையில் பல வகைகள் இருக்கும். கோனார் தமிழுரை, கண்ணா தமிழுரை அப்படின்னு சொல்லி. இவன் கடைக்கு வேமா போனேன், கடைக்காரர் நாளைக்கு தமிழ் பரீட்சை நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா, கோனாரா அப்படின்றார். இல்லை நாங்கள் செட்டியார் அப்படின்ட்டு இருக்கான். பேசிக்கிட்டே தெரியல.